பிஸ்மில்லாஹிர்ரஹ்மான். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இப்போது நம்ம துல்ஹஜ் மாதத்துடைய கடைசி வியாழன்ல இருக்கிறோம். கிட்டத்தட்ட அடுத்த வார வியாழன் பார்த்தீங்கன்னா நமக்கு துல்ஹஜ் மாதமே முடிஞ்சிருக்கும். சொல்ல போனா இந்த வருஷமும் முடிஞ்சிருக்கும். நமக்கு அரபு கேலண்டர்ல பார்க்கும்போது துல்ஹஜ் மாதம் அப்படிங்கிறது 12வது மாதமாக இருக்குது. அடுத்த வார வியாழக்கிழமை வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மொஹரம் மாதத்துல வரக்கூடிய வேலனாக இருக்கும். அது புது வருடமே பிறந்துவிடும். இப்ப இந்த ஒரு வருஷமாக நம்ம எத்தனையோ விஷயங்களை செய்திருப்போம் இல்ல. கடந்த மொஹரம்ல இருந்து இந்த துல்ஹஜ் வரையும் நம்ம செய்த அனைத்து காரியங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த துல்ஹஜ்ஜுடைய இறுதி நாட்கள்ல நீங்க நினைவு கூர்ந்து அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பை நினைவு கூர்ந்துவாங்க. ஏன்னா அல்லாஹும் ஒரு வருடத்துல நமக்கு எத்தனையோ நிகமத்துகள் கொடுத்திருக்கான். நினைத்து பாருங்க, ஒரு வருஷம் முழுவதும் நம்ம எத்தனை விஷயங்களை அல்லாஹுடைய புறத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கோம், எவ்வளவு அருட்கொடைகள் வாங்கியிருக்கோம், எத்தனையோ விஷயங்களை அல்லாஹிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கோம். அதனால இந்த வருடம் முழுவதும் நடந்தது இந்த கடைசி வாரங்கள்ல இந்த 4-5 நாட்கள் தான் இன்னும் இருக்குது. அதோட இந்த வருஷம் முடிஞ்சிடும். நம்ம நினைத்து கொள்ள வேண்டியது நம்ம மேல பொறுப்பாக இருக்குது. அதுலயும் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்குது. அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்னா நம்மளுடைய அமல்கள் அனைத்தும் அல்லாஹுடைய பார்வைக்கு போகும். நம்ம செய்த நன்மையும் சரி தீன்மையும் சரி அவனிடத்துல காண்பிக்கப்படும். அதை கொண்டு நம்மளுடைய பாவங்களை அல்லாஹு விரும்பினால் மன்னிப்பான். அப்படி இல்லாட்டினா அது நம்மளுடைய கணக்கிலே இருந்துவிடும். நவுதுபில்லா, அல்லாஹு காப்பாற்றுவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான சிறப்பு மாதங்கள், இந்த மாதிரியான சிறப்பு நாட்கள்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹ் இடத்துல என்னுடைய நன்மை போய் கொண்டிருக்குது, என்னுடைய கணக்குகள் போய் கொண்டிருக்கு, அந்த நேரத்துல நான் அவனுக்கு பணிந்திருக்கதான் விரும்புகிறேன், அவன் என் மேல கருணைப்பட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டார்கள். அப்படியான இபாதத்துகளை தான் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அப்படியான திக்ருகளை தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா தொழுகிறதாகட்டும், நோன்பு வைக்க சொல்வதாகட்டும், குர்ஆன் ஓத சொல்வதாகட்டும், சதக்கா செய்வது, இதெல்லாம் நான் சொன்னாவே போதும், நீங்க செய்து விடலாம். திக்ரு அப்படிங்கிறது நம்ம அதிகமான நேரம் செலவு செய்து நம்ம செய்யாத ஒரு இபாதத்தா இருக்கு. ஆனா அதுதான் இருக்கக்கூடிய மற்ற எல்லா இபாதத்திலையுமே இலகுவான இபாதத்தா இருக்கு. யார் வேணா செய்யலாம். தொழுகை இல்லாத பெண்களும் செய்யலாம், ஒளி இல்லாதவர்களும் செய்யலாம், படுத்துக்கொண்டே செய்யலாம். சிலர் கேட்டிருந்தாங்க, படுத்துக்கொண்டே செய்யலாமா, அதே மாதிரி திக்ரு ஓதும் போது தண்ணி தாக குடிக்கலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இது அனைத்துமே நீங்க செய்யலாம். திக்ரு அப்படிங்கிறது அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நேரத்துல நீங்க உலக வேலைகள்ல எல்லாமே அனுமதிக்கப்பட்டதை செய்துக்கலாம். முக்கியமா இந்த மாதிரி கழிவறையில இருக்கும் போது மட்டும்தான் நம்ம திக்ரு எல்லாம் ஓதக்கூடாது. மற்றபடி வீடு கூட்டும் போது, பாத்திரம் கழுவும் போது கூட நீங்க திக்ருகள் செய்து கொண்டே இருக்கணும். மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கான். இந்த உலகத்துல நம்ம நல்லா சம்பாதிச்சு வீடு வாசல்லாம் கட்டி வச்சு சாகிறதுக்காக வரல. அல்லாஹ்வை ஒவ்வொரு நிலைமையிலும் நினைத்து கொண்டே இருப்பதற்காக தான் வந்திருக்கோம். ஆனா நம்ம அந்த வேலையை தவிர இதனுடைய அருமையெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கு. அதனால திக்ரை அதிகமாக நம்ம செய்து கொள்ளணும். இன்னைக்கு அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல நம்ம செய்ய வேண்டிய அதிகப்படியான நன்மையை நம்ம திக்ரின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்வது நமக்கு இலகுவாக இருக்கும். அதனால இன்னைக்கு தலை சிறந்த சில திக்ருகளை பார்க்க போறோம். கையோட அந்த திக்ருகளை எல்லாம் வெறும் 10 முறை ஓதிக்க போறோம். 10 முறை திக்ருகள் ஓதுறதுனால இதோட போதுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. திக்ருகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன திக்ராக இருந்தா முடிஞ்சா 100 தடவை ஓதுங்க, கடைசிக்கு ஒரு 50 தடவையாவது ஓதுங்க. ஏன்னா திக்ரை விட எளிமையாக நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள் இல்லைங்கும் போது அதை குறைவாக ஆக்கி கொள்ளக்கூடாது. நாம வீடியோல மற்ற எல்லா திக்ருமே சொல்லணும். எல்லாமே நிறைய தடவை ஓதி போட்டா நமக்கு நேரம் பத்தாது. அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய திக்ருகள் அதனுடைய சிறப்புகள் சொல்லி கையோட ஒரு 10 முறை மட்டும் ஓதிக்கொள்ள போறோம். நீங்க தனிமையிலையும் அதிகமாக ஓதிக்கோங்க. இப்ப நம்ம திக்ருகளை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினமுமே சஹீஹான அறிவிப்பின்படி நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து உங்களுக்கு தொகுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க தான் இருந்தாலும் ஒருத்தவங்க ஞாபகப்படுத்தினா அதை செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, முஃமின்களுக்கு நினைவூட்டுங்கள், நினைவூட்டுவது அவர்களுக்கு பலனளிக்கும்னு சொன்னாங்க. நாம நினைவூட்டுவதற்காகத்தான் வந்திருக்கோம். தினமுமே என் புறத்திலிருந்து நீங்க நினைவூட்டலை பெற்றுக்கொள்வதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இந்த நினைவூட்டல் மற்றவங்களுக்கும் போய் சேர்வதற்கு உங்களுடைய லைக் ஒரு காரணமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம திக்ருகள் பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ்விடத்துல தௌபா செய்தவாறு நம்ம திக்ருகளை ஆரம்பிக்கணும். தௌபாவுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான துவாக்களும் திக்ருகளும் இருக்கு. அதுல எளிமையான விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். அல்லாஹ் மஃபிர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரை எடுத்துக்கலாம். பல துவாக்கள்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் மஃபிர்லி வரும். அஸ்தக்ஃபிருல்லாஹை விடவும் அல்லாஹ் மஃபிர்லி தான் அதிகமா வந்திருக்கும். அல்லாஹ் மஃபிர்லி, வர்ஹம்னி, வர்சுக்னி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
துவாக்கள்ல வந்திருக்கிறத நீங்க பார்த்திருக்க முடியும். அதனால அல்லாஹ் மகுஃபிர்லி வந்து நம்ம ஓதிக்கொள்ளலாம். அப்படின்னா யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாகன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்துக்கு வருந்தி பாவ மன்னிப்பு கேட்டா அவர்களுக்கு அல்லாஹ் தங்களுடைய கஷ்டங்களை நீக்கி பாவத்துக்கு நிகரான நன்மையை வழங்கி காணாத புறத்திலிருந்து ரிஸ்க் அளிக்கிறான்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். நம்ம எத்தனையோ தேவைகளை நோக்கி ஓடுறோம், ஆனா அத்தனையும் பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்டாவே கிடைத்துரும்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம அதை மறந்து விடுகிறோம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்பின் பாவங்கள் கழிக்கப்பட்ட அவர்களே ஒரு நாளைக்கு 100 முறையெல்லாம் வந்து தௌபா செய்து வந்திருக்காங்க. நாமளும் வந்து அதிகமாக பாவ மன்னிப்பு செய்யணும். இப்ப அல்லாஹ் மகுஃபிர்லி ஓதிக்கலாம் 10 முறை. அல்லாஹ் மகுஃபிர்லி, அல்லாஹ் மகுஃபிர்லி, அல்லாஹ் மகுஃபிர்லி, யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் மகுஃபிர்லி, அல்லாஹ் மகுஃபிர்லி, அல்லாஹ் மகுஃபிர்லி, யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் மகுஃபிர்லி, அல்லாஹ் மகுஃபிர்லி, அல்லாஹ் மகுஃபிர்லி, எங்களுடைய பிழைகளை பொறுப்பாயாக. அல்லாஹ் மகுஃபிர்லி. அடுத்து நம்ம வார்த்தைகளிலே மிகவும் சிறந்த வார்த்தைகளும் இன்னும் அல்லாஹ்விற்கு நம்ம பேசக்கூடியதிலே மிகவும் பிடித்தமானதுமான சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி 10 முறை ஓதிக்கலாம். இதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் இதை ஒரு நாளைக்கு நீங்க 100 முறை ஓதினால் ஒரு நாள் முழுவதும் செய்த அத்தனை பாவங்களுமே மன்னிக்கப்படுமாமா. இன்னும் மறுமை நாள்ல மீஜான் தராஸ்ல அதிக கனமானதாக இது இருக்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஓதிக்கலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, 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 சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அடுத்த திக்ரு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்துல வந்து அதிகமாக முதல் 10 நாட்கள்ல ஓதிய திக்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தஸ்பீஹ் ஓதுங்க, தஹ்மீத் ஓதுங்க, தஹ்லீல் ஓதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வேற எதுவும் இல்லை, நம்ம ஓதக்கூடிய சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திக்ரு தான். இந்த 4 தான் வந்து துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள்லையும் வந்து அதிகமாக சொன்னாங்க. மற்ற நாள்கள்லையும் இதைவிட சிறந்த திக்ரு இல்லை. இதுதான் வந்து இந்த சூரியன் உதயமாகக்கூடிய உலகத்தை விட அல்லாஹ்விற்கு விருப்பமானதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்காங்க. தனித்தனியா இதுக்கு சிறப்பு இருக்கு. அந்த சிறப்பை பத்தி நம்ம சொல்லவே இல்லை. ஒட்டுமொத்தமா சொன்னாவே இவ்வளவு தூரம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து சிறப்பு மிகுந்த வார்த்தை நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. ஆனா இதனுடைய சிறப்பை உணர்ந்து நீங்க அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. இதை ஓதுவதனால அனைவரை விட நம்ம அதிக சதக்கா செய்த நன்மையை பெறுகிறோம்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஹஜ் செஞ்சிருப்பாங்க, உம்ரா செஞ்சிருப்பாங்க, சதக்கா செஞ்சிருப்பாங்க. அந்த நன்மையெல்லாம் இந்த திக்ரை ஓதுனாவே அவர்களை விட மிஞ்சி விட முடியும்னு மாஷா அல்லாஹ். இதை ஓதிக்கலாம். இன்னும் வந்து இதை 10 முறை ஓதிவிட்டு ஒருவர் எந்த துவா கேட்டாலும் அதை அல்லாஹ் மறுக்காமல் கொடுப்பான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாருங்க, நம்ம திக்ரு தான் ஓத வந்திருக்கோம். ஆனா இதெல்லாமே போதும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றுவதற்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சிறப்பாக ஏதாவது திக்ரு இருக்கா, துவா இருக்கான்னு தேடி போவதை விட்டுட்டு இந்த துவாக்களை, இந்த திக்ருகளை நீங்க தினமும் ஓதினாலே பலனடையலாம். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், 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 சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா,
சொர்க்கத்தின் புதையலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷத்தை தான் நம்ம ஓத போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு அறிவித்து கொடுத்தாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ர் தான். இந்த திக்ரை ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா நிலையிலுமே ஓதக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு யாராவது கெடுதல் செய்து கொண்டே இருக்கிறாங்களா, எனக்கு தீராத ஒரு பயம் இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அது செஞ்சுருவாங்களோ, இதை செஞ்சுருவாங்களோ, இப்படி மாட்டிப்போம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுதா, உடனே நீங்கள் இந்த திக்ரை எல்லா நேரங்கள்லையும் மோத ஆரம்பிச்சுக்கோங்க. லா ஹவுல வலா குவத்தனா இந்த திக்ருடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹ்வை கொண்டே தவிர வேற இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எனக்கு ஒரு நல்லது நடக்குனாலும் என் அல்லா தான், எனக்கு ஒரு கெட்டது நடக்குனாலும் என் அல்லா தான் கொடுக்க முடியும். வேற யாரும் எனக்கு நல்லதும் கொடுக்க முடியாது, கெட்டதும் கொடுக்க முடியாது. என்னை சுற்றி 100 பேர் எனக்கு கெடுதல் நினைச்சாலும் அல்லாஹு நாடாமல் அந்த கெட்டது என்னை வந்தடையாது. என்னை சுற்றி 100 பேர் எனக்கு நல்லது செய்யறதுக்கு காத்திருந்தாலும் அல்லாஹு நாடாமல் அந்த நல்லது என்னை வந்தடையாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய அர்த்தம். இதுதான் சொர்க்கத்தின் பொக்கிஷத்திலிருந்து நபியின் உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் பரிசீலித்திருக்கார். இதை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, 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 லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இறுதியாக நம்ம எதை ஓதினாலும் சலவாத்தை ஓதி முடிப்பது சிறந்தது. இன்னும் நீங்க சலவாத்தை ஓதி ஆரம்பிப்பது நமக்கு சிறந்தது தான். அதையும் நீங்க செய்து கொள்ளலாம். 10 முறை நீங்க சலவாத் ஓதுவதனால 100 முறை அல்லாஹ் உங்கள் மேல அருள் புரிகிறான். சலவாத்து அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கேட்கக்கூடிய துஆதா இந்த சலவாத்து. அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய அருளை பொழிவாயாக நம்ம கேட்கிறோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். வெறும் எளிமையான வார்த்தைகளை கொண்டு நமக்கு பழக்கத்தில் இருக்கக்கூடிய திக்ர்களை தான் பார்த்தோம். ஆனால் அதனுடைய சிறப்பு உங்களுக்கு உணர்த்த வேண்டும். இதை நம்ம எவ்வளவு அதிகமாக ஓத வேண்டும் அப்படிங்கிறதை நீங்கள் இந்த நாட்களில் இந்த திக்ர்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. ரொம்ப கஷ்டமாக புதுசாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கூட இல்லை. நமக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, அதுவே எல்லாவற்றை விட நம்ம புதுசாக ஓதுறதை விட சிறப்பானதாக இருக்கும். ஆனால் அது நம்ம தெரிஞ்சது தானேன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். அப்படி விடக்கூடாதுன்னு நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.